Welcome students, 11th standard chemistry unit 4 hydrogen lessons பார்த்துட்டு இருக்கோம். இந்த செக்ஷன்ல what are the types of hydrogen bonding அப்படினு பார்க்கணும். just hydrogen bonding நோட condition என்னன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல what are the types of hydrogen bonding அப்படினு பார்க்க போறோம். intermolecular hydrogen bonding and intramolecular hydrogen bonding னா two types classify பண்ணலாம். அதுல what is the intermolecular hydrogen bonding ன்றது first பார்க்கலாம். intermolecular hydrogen bonding அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா the bond is formed between the two molecules of the same or different compounds. Same compound இருக்கலாம் different compounds இருக்கலாம். அதை பொறுத்து நம்ம என்ன பண்றோம்னா two types classify பண்றோம். ஓகேங்களா? Intermolecular is classified into again two types. First one is a homo and second one is a hetero. Homonuclear, homo intermolecular hydrogen bonding அப்படி நம்ம என்னன்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா H. Listen students, hydrogen fluoride. Both are same compound. In between having a covalent bond present ஆயிருக்கும். Both are same compound. You taking this is a A, this is a B. ஏவும் பியும் சேமா இருக்கு அப்படி இருக்கப்ப இந்த fluorine atom என்ன பண்ணா neither interaction force between the another compound of hydrogen atom. Listen students, this is having covalent bond, this is also covalent bond. This A, this is a B. Both A and B having a same type of compound. Same type of compound la இந்த fluorine எப்படி இருக்கு நமக்கு more electronegative atom இருக்கிறதுனால it attract another hydrogen atom which repels to each other அப்படின்றதுனால நமக்கு என்னன்னா is attractions நடக்கும். அந்த bonding தான் நம்ம என்ன சொல்வோம் hydrogen bonding அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? So now hetero intermolecular hydrogen bonding examples பார்க்கலாம் students. hetero intermolecular hydrogen bonding examples பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா OH. இத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதா பாருங்க OH. This is for alcohol, this is a water, this is a one more alcohol. This alcohol is attached with the water ஓட லிங்கிங் ஆகும். இந்த இருக்க ஹைட்ரஜன் ஆல்கஹால் இருக்கிற ஆக்சிஜனோட லிங்கிங் ஆகும். ஏன் ஆக்சிஜனோட லிங்கிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் a more electronegative element. பட் இங்க பாருங்க இந்த காம்பவுண்ட்ஸ் இது A, இது B. அகைன் யூ டேக்கிங் A. நம்ம 3 மாலிகூல்ஸ் எடுத்துருக்கோம். அதில் ஏன்ற மாலிகூல்ஸ் எப்படின்னா சேமாக இருக்கும், பீன்ற மாலிகூல்ஸ் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் ஹெட்ரோ இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் சொல்லலாம். இப்போ இங்கே நமக்கு என்ன பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு hydrogen bond form ஆயிருக்கு. ஓகேயா? so that is classified under depends upon the homo. the same compound இருந்தா homo ன்னு சொல்லுவோம், different compound இருந்தா என்ன சொல்லுவோம் hetero intermolecular hydrogen bonding. very important students. ஓகேங்களா? now listen, all the molecules are exist as some states. ஓகேயா? what are the states? I give some examples. mercury பாத்தீங்கன்னா liquid stateல இருக்கும், சோடியம் மெட்டல் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், சிலிக்கான் டை ஆக்சைடு காம்பவுண்ட்லேயே சொல்லுங்களேன். சிலிக்கான் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா சாண்ட் எப்படி இருக்கும் நமக்கு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அமோனியா எப்படி இருக்கும் அமோனியா கேஸி ஸ்டேட்டில் இருக்கும். வாட்டர் எப்படி இருக்கும் லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, அப்போ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எத்தனை ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ டேக் வாட்டர் H2O சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அதே H2O லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது, அதே H2O கேஸி ஸ்டேட்டில் இருக்குது. சாலிட் ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம், லிக்விட் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம் வாட்டர்னு சொல்லுவோம், கேஸி ஸ்டேட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம் ஸ்டீம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நவ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் சாலிட் லிக்விட் கேஸ். the space between the molecular interactions in solid is மினிமமாக இருக்கும். சாலிடில் மினிமமாக இருக்கும், ஏன்னா டைட்லி க்ளோஸ்டு பேக்கிங் ஓகேயா சாலிட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ அப்போ இங்கே மினிமமாக இருக்கும். இங்கே லிக்விடில் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும், இங்கே கேஸஸில் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ interactions between the molecules is having a higher in a solid state. So the ice pack, how they form ice? லிக்விடாக இருக்க ஒரு ஐஸ் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் போடுறோம், லிக்விடாக இருக்கிற ஒரு வாட்டர் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அங்கே என்ன ஆகும் அந்த ஐஸஸ் எல்லாமே என்ன ஆகும் ஸ்ட்ராங் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் ஆகி ஒரு ஐஸ் மாலிகூல்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகே, வாட்டர் மாலிகூல்ஸை ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் ஆகி வாட்டர் மாலிகூல்ஸில் ஹைட்ரஜன் பாண்டிங் ஐஸ் மாலிகூல் ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த டைம் நமக்கு ஹைட்ரஜன் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். 3-dimensional structure of water molecules. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமரிக் ஃபார்மாக இருக்குது. டைமரிக் ஃபார்மாக இருக்குன்னா எப்படி பாருங்கள் n டைம்ஸ் போயிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளுடைய சென்டர் ஆஃப் ஆக்சிஜன். இதை உங்களுக்கு பண்ணுங்கள், இதுதான் நம்மளுடைய சென்டர் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிகூல்ஸ். திஸ் சென்டர் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிகூல்ஸ் attached with 4 another
for another water molecules இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா ட்ரைகோனல் ஷேப்பில் இருக்கும். ட்ரைகோனல் ஷேப்பில் அந்த ஷேப்லாம் உங்கள் புக்கில் டீட்டெயிலாக கொடுக்கல, பட் இங்கே ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு ஒரு மாலிகுலோட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமாக ஆக்சிஜனோடையும் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல்ஸ். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் நமக்கு பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நமக்கு அப்போ என்ன கிடைக்கிது? இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆக்சிஜன் ஆட்டம் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு நியூ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ 3-dimensional ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் ஐஸோட டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரை விட லெஸ்ஸாக இருக்கும். எப்படி லெஸ்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்கும் 0 டிகிரி செல்சியஸாக இருக்குமா, அதோட டென்சிட்டி கம்பேர் பண்ணுறப்ப ஐஸோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? செகண்டாக திஸ் ஹைட்ரஜன் ஃப்ளூரிட் இருக்குது இல்லைங்களா, ஹைட்ரஜன் HF. இப்போ நம்ம 3 மாலிகுல்ஸ் டேட்டா வச்சுருக்கோம். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஃப்ளூரிடுக்கும் விடுவில்ல நமக்கு பாண்டடாக ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த மாதிரி டைமரிக் ஃபார்ம் போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் அரேஞ்ச்மெண்ட். அப்போ டைமரிக் ஃபார்ம்ன்றதுனால ஹைட்ரஜன் ஃப்ளூரிட் நம்ம எப்படி சொல்லலாம்? HFN டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரிட். இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்களோட பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவாக தான், ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஏன்னா நமக்கு வந்து டைட்லி க்ளோஸ்டு பேக்கிங்காக இருக்கும். ஆனால் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் within a molecules. The bond occurs between within a molecules. Within a molecules என்ன? நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்டர்மாலிகுலர் எப்படி பார்த்தோம்? A + Aன்னு பார்த்துருப்போம். இங்கே என்னென்னா A and A அந்த மாலிகுல்ஸ்குள்ளே தான் நமக்கு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். பாண்டிங் ஃபார்ம் ஆகிறப்ப ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம சொல்லலாம். திஸ் இஸ் ஃபார் ஆர்த்தோநைட்ரோஃபீனால், திஸ் இஸ் ஃபார் சாலிசிலிக் ஆல்டிகைட். இந்த ஆர்த்தோநைட்ரோஃபீனாலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். திஸ் இஸ் அ பென்சினோ, இது பென்சின் ரிங், இந்த பென்சின் ரிங்கில் இங்கே பாருங்கள் இது O, இது H, இது நைட்ரஜன். ஓகேங்களா? இந்த நைட்ரஜன் டபுள் பாண்டட் O குரூப் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒரு ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன் பிட்வீனில் இங்கே நமக்கு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மெம்பர்ட் ரிங்காக இருக்கும். சைக்ளைசேஷன் அங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ சைக்ளைசேஷன் ஃபார்ம் ஆகுறப்ப அங்கே ஹை மெல்டிங் பாயிண்ட், விஸ்காசிட்டி எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இது வந்து ஃபேக்டர்ஸ் படிங்க ஹைட்ரஜன் பாண்டிங்கில் ஹேக்டர்ஸில் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ வாட் intramolecular hydrogen bonding. Next you taking a salicylic aldehyde. Salicylic aldehyde structure எடுத்துக்கோங்க. This is a salicylic aldehyde. C double bond O H O double bond O H. இதுலேயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைக்ளைசேஷன் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு நியூ 6 மெம்பர் ரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். திஸ் இஸ் அ வாட் நேம்? சாலிசிலிக் ஆல்டிகைட். சிமிலர்லி ஃபார் சாலிசிலிக் ஆசிட் நமக்கு சைக்ளைசேஷன் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் சாலிசிலிக் ஆசிட் இஸ் யூஸ்டு ஃபார் அனலஜிஸ்ட் அண்ட் ஆன்டிபயோட்டிக் இன் ஃபார் மெடிக்கல் pharmaceutical chemistry. Okay, thank you for watching this video, students.